பிரசிடென்டோடைய 14 கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய பதில்கள் பார்ட் 2. ஆர்டிகல் 361 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒரு பர்சனல் இம்யூனிட்டி கொடுக்குது. அதாவது அவங்க அந்த பதவியில் இருக்கும்போது அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய இம்யூனிட்டி. பர்சனலாக தான் அந்த கவர்னர் மேல நம்ம கேஸ் போடக்கூடாது. கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அந்த பதவியில் இருக்கிறப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனுக்கான பவரை யூஸ் பண்றப்போ ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ கொண்டு வரலாம். ஆர்டிகல் 200 படி கவர்னர் ஒரு பில்லுக்கு இந்த டைம் லைனுக்குள்ள அவருடைய ஒப்புதல் கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு டைம் லைனை ஜுடிஷியரி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கரெக்டான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல வந்த ஜட்ஜ்மெண்ட் படி 3 மாசத்துக்குள்ள கவர்னர் பெண்டிங்ல இருக்க தமிழ்நாடுடைய 10 பில்லுக்கு அவருடைய ஒப்புதல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ஒப்புதல் இந்த ஒரு ஆணை பார்த்தீங்கன்னா இப்ப அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதோட பேக்ட்ராப்ல தான் இந்த கேள்வி வருது. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா கோர்ட் கவர்னருடைய பவர்ஸ்லயோ இல்ல பிரசிடென்டோடைய பவர்ஸ் மேலேயோ தலையிடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த டைம்லைன்றது கோர்ட்டானது கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6வது கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பவரை யூஸ் பண்றப்போ ஸோ அந்த பவர் மேல நீங்க ஜுடிஷியரியில கேஸ் போட்டு அதை ரிவ்யூ பண்ணலாமா, ஜஸ்டிஷியபிளா அப்படின்னு கேட்டதுக்கு கோர்ட்டுக்கு எந்த ஒரு பெர்மிஷனும் கிடையாது. பிரசிடென்ட் அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்றப்போ இட் இஸ் நாட் ஜஸ்டிஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7வது கேள்விக்கான பதில் கவர்னருக்கு ஏப்ரல் மாதம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல 3 மாசம் டைம்லைன் கொடுத்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு டைம்லைன் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்லைனுக்குள்ள ஒரு பில்லுக்கான ஒப்புதல் கொடுத்தாங்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த டைம்லைனுக்குள்ள பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு அந்த பவர்ஸ் இல்லை. அப்படி பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியை கோர்ட்ன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். 8வது கேள்விக்கான பதில் பிரசிடென்ட் எப்பவுமே ஒரு பில் மேல ஒரு டவுட் வருதா இல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் எக்ஸைஸ் பண்றப்போ கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுதான் அவங்களுடைய முடிவுகளை எடுக்கணுமான்னு கேட்டா அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு டவுட் வந்துச்சு கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர்டிகல் 143 படி கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடவடிக்கைகள் எடுக்கலாம். 9வது கேள்விக்கான பதில் ஒரு மசோதா அதாவது ஒரு பில் லெஜிஸ்லேஷன் இருக்கிறப்போ கவர்னருடைய ஒப்புதல் வரதுக்கு முன்னாடியே அதை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்லயோ இல்ல கோர்ட்டோட ஜட்மெண்ட்லயோ உட்படுத்தி கோர்ட் அதில் ஆய்வுபடுத்தலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு பில்ல எந்த ஒரு கோர்ட்டாலையும் எக்ஸாமின் பண்ண முடியாது. ஒரு சட்டமா மாறினக்கு அப்புறம் தான் அந்த கோர்ட் அதை எக்ஸாமின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ 3வது பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வெராண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Veranda IAS, where your dream becomes reality.